இன்றைய பதிலுரை பாடலிலே கடவுள் இஸ்ராயேல் மக்களுடைய தவறுகள், நம்பிக்கையில்லா நிலை, கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளாத நிலையெல்லாம் தெரிவிப்பது போல பாடப்பட்டிருக்கிறது. நம் கடவுள் தனி உறவிலே வளர வேண்டும் என்று விரும்புகின்ற கடவுள். இஸ்ராயேல் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தயாரித்ததும் அதற்காக தான். இயேசு வழியாக இந்த உறவு பலப்படுகிறது. என் நற்செய்தியிலே இயேசு குணப்படுத்தியதை வாசிக்க கேட்டோம். அந்த குணம், நலம் யூதர்கள், பிற இனத்தார் எல்லோரும் பெற்றுக்கொண்டார்கள், பாராட்டினார்கள். ஆனாலும் இயேசுவின் பாடுகள் நிகழ்ந்தது. பிறகு திருத்தூதர்கள் மூலம் இந்த கடவுள் மனித உறவை வளர்ப்பதற்கு திருச்சபை பாடுபட்டு கொண்டு வருகிறது. இது தனி மனித உறவு. இந்த உறவிலே பலப்பட்டு புனிதத்திலே வளர்ந்தால் பிறரையும் அதற்கு அழைத்து வருவோம். அங்கே உடல் குறைபாடுகள் நீங்கும், மன நலம் செழித்தோங்கும். எனவே இந்த உறவிலே நாம் நம்மை இணைத்துக் கொள்வோம், பிறரையும் அழைத்து வருவோம். இயேசு வழியாக இந்த வாழ்வும் மீட்பும் நமக்கும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.